ஆனால் அந்த வீட்டுக்கு நாம் லோன் போட்டு வாங்குகிறோம் இல்லையா, அந்த லோன் காசு வரவு தானே, அது வரவு. ஆனால் செலவும் இருக்குது, வரவும் இருக்குது. ரெண்டாவது, இப்போ நாம் வந்து ஒரு விசேஷம் வீட்டில் ஒரு சீமந்தம் வச்சுருக்கோம் அல்லது குழந்தைக்கு புண்ணியவாதனை வச்சுருக்கோம் அப்படின்னா அது செலவு. ஆனாலும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஃப்ரெண்டு கிட்டன்னு கேட்குறோம் அல்லது லோன் போடுறோம் அல்லது பிஎஃப்லேருந்து எடுக்கிறோம், கல்யாணத்துக்கு பொண்ணுடைய கல்யாணத்தை பிஎஃப்லேருந்து எடுக்கிறோம், இது வரவு. அது வந்து நம்ம வந்து கடன் வாங்கினாலுமே நம்மால் நம்முடைய நிலைமையை உணர்ந்து செய்யக்கூடியது தான். சில இடத்துல கடன் வாங்குறது, நம்முடைய வியாதி வந்திருக்கு, அந்த வியாதிக்கு வேறு வழியே இல்லை, ஃப்ரெண்டுக்கிட்டேயோ மற்றவங்ககிட்டயோ போய் நிற்கிறது அப்படிங்கிறது கடன் வாங்குறது. அந்த மாதிரி நமக்கு இல்லை. செலவுகளுக்கேற்ற வரவு, வரவுக்கேற்ற செலவு இருப்பது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 6 மாதம் ஜான் டு ஜூன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா குரு உச்சவீடு, கடகம் அவருடைய உச்சவீடு, தன்னுடைய சொந்த கால், அது மிதுனமாக இருந்தாலும் ஏன்னா புனர்பூசத்திலே இருக்கார் குரு. அது மட்டும் இல்லை, நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இருக்கக்கூடிய எல்லாமே விசாகம் வந்து 5ஆம் வீடு. நமக்கு விசாகம் 5ஆம் வீடுங்கிறதுனால அது செவ்வாயினுடைய வீடு. அது அம்பாளாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் நரசிம்மராக இருந்தாலும் அவர்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வத்துக்கு அந்த குரு முக்கியமாக ராகவேந்திரர் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ராகவேந்திரரோ அல்லது பாபாவோ, சில பேருக்கு புட்டபர்த்தி பாபாவை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏன்னா வழிகாட்டுதல், வேற ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வழிகாட்டுதல் தான். யார் நமக்கு வழிகாட்டுகிறாங்களோ அவர்கள் தான் குரு. தட்சிணாமூர்த்தி மெயினாக குரு அப்படின்னு நமக்கு மனசில் வர்றது தட்சிணாமூர்த்தி.